இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் ஆபாசமாக பேசியதாக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து கோவை மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். பதவியிலிருந்தும் நீக்கே ஸ்டாலின் அரசே, ஸ்டாலின் அரசே, கைது செய், கைது செய், பொன்முடியை கைது செய், இழிவுபடுத்தும் பண்பாடற்ற பதவி. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். அருண் வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டம் கோவையின் எந்த பகுதியில் நடக்குது? இதற்கு யார் தலைமையில பொறுப்பு வகிக்கிறாங்க? வணக்கம். அதாவது சைவம் வைணவம் என்ற அடிப்படையில் அமைச்சர் பொன்முடி அண்மையில் பெண்களை குறித்து இழிவாக பேசிய பேச்சு என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் இந்த கருத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில கோவை மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் கோவை தெற்கு வட்டார அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்ட மகளிர் அணி சார்பில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துல அதிமுகவினுடைய துணை கொள்கை பரப்பு செயலாளர் நடிகை விந்தியா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்ட மகளிர் அணியைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் பொன்முடி இந்த ஆபாசமான கருத்தை பெண்களை மையப்படுத்தி பேசியது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல் என்றும், பெண்களுக்கு பல்வேறு வகையில் நலத்திட்டங்களை செய்து வருகிறேன் என்று கூறக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் பொன்முடியை கட்சி பொறுப்பில் இருந்து மட்டும் நீக்கியது பத்தாது, அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் காவல்துறையினர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய சூழலில் அமைச்சர் பொன்முடி மீது எதற்காக இதுவரை வழக்கப்பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் இவர்கள் கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள். கையில் பதாகைகளையும் அதிமுக கொடியையும் ஏந்தி ஏராளமானோர் இங்கு திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில பல்வேறு பகுதிகளிலும் இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட சூழலில் போக்குவரத்து பாதிக்காமல் இருப்பதற்காக காவல்துறையினர் ஆங்காங்கே போக்குவரத்தை சீரமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இப்போது ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில அமைச்சர் பொன்முடியின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டமானது தொடர்ந்து நடத்தப்படும், பல்வேறு பகுதிகளில் வேறு விதமான போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அருண். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.